சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனங்கள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாக்கள் மற்றும் வழிபாடுகளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, நட்சத்திர வரிசைகள்ல 14வதாக வரக்கூடிய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களுமே கன்னிராசியில் வரும். 3, 4ஆம் பாதங்கள் துலாம் ராசியில் வரக்கூடியது. சித்திரை நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்துருவாரு. இதுல கன்னிராசியினுடைய அதிபதி அப்படின்றது பாத்தீங்கன்னா புதன், துலாம் ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சித்திரையில முதல் 2 பாதங்கள்ல பிறந்தவர்கள் கன்னிராசி நேயர்களாகவும், 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவர்கள் துலாம் ராசி நேயர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பிறப்பின் ரகசியமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் தான், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா உருவாக்கக்கூடிய திறன் கொண்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த கூட ரொம்ப அழகா உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துவஷ்டா, அதாவது விஸ்வகர்மா. இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை விஷயங்களையுமே வடிவமைத்தவர் தான் விஸ்வகர்மா. அப்போ சித்திரை நட்சத்திரத்திற்கு பேசிக்காவே பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள்ல சீரமைக்கிறது, புதிதாக ஒரு விஷயங்களை உருவாக்குறது தான் இவர்களுடைய முக்கியமான ஒரு பணியாகவே இருக்கும். நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. கட்டிடக்கலையாக இருக்கட்டும், ஒரு இயந்திரங்களை வடிவமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆபரணங்களை செதுக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் டிசைனிங்கா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களிலுமே இவங்களுடைய கைவண்ணம் அப்படின்றது தனித்து தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நட்சத்திர குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்தினம். நிறைய இடத்துல இந்த ரத்தினத்தை செதுக்கி இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி செதுக்கிய இடங்களில் எல்லாமே தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தும். அப்படிதான் பாத்தீங்கன்னா சித்திரையில பிறந்தவர்கள் நிறைய போராட்டங்களை கடந்த பின்னாடி ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வசீகரமும் ஆளுமையும் பாத்தீங்கன்னா மத்தவங்கள ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடும். நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டவங்களா இருப்பாங்க. கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நட்சத்திர அதிபதி செவ்வாயா வந்துடுறாரு இல்லைங்களா? ராசி அதிபதி புதன் மற்றும் துலாம். அப்போ ஒரு வேலையை உங்ககிட்ட குடுக்கக்குள்ள இந்த செவ்வாயினுடைய வேகமும் இருக்கும், புதனுடைய அறிவை பயன்படுத்தி துலாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ அந்த கலைநயமாக செய்யக்கூடியது. அப்போ ரொம்ப வேகமா ஒரு செயலை செய்யறது, புத்திசாலித்தனத்துடனும் கலைநயத்துடனும் ரொம்ப அழகா சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மையான நபர்கள். ஒரு கூட்டத்துல இவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து போறது, சேர்ந்து சில விஷயங்களை செய்யறதுலாம் இவங்களுக்கு பிடிக்காது. இண்டிபெண்டான நபர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா அபாரமான படைப்பாற்றல். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா நேர்த்தியா புத்திசாலித்தனத்தோட கலைநயமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலமே. டிசைனிங், ஓவியம், ஆர்கிடெக்சர், டிஜிட்டல் டிசைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல யூனிக்கான தன்னுடைய தனித்தன்மையான ஒரு கைவண்ணத்தை காமிச்சிடுவாங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா இவர்களுடைய வசீகரமான தன்மையும் ஆளுமையான குணமும். ஒரு கூட்டத்துல இவங்க இருக்காங்கன்னா கூட இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சும், அதே மாதிரி இவர்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சும் பாத்தீங்கன்னா இவங்க தனியா தெரிவாங்க. தனித்தன்மையா வசீகரமா தெரியக்கூடிய நபர்கள். இவங்க போடுகின்ற அந்த ஆடைகள் கூட ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா எதுக்குமே அஞ்சாத ஒரு தைரியம். நட்சத்திராதிபதி செவ்வாயா வந்துருவாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைக்குரிய கிரகம், தைரியமான கிரகம், அதே மாதிரி நேர்மையான கிரகம். அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே துணிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி அந்த செயலை செய்யக்கூட நல்லா வேகமாகவும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ போலீஸ் துறைகள்லாம் இருக்கக்குள்ள ஒரு திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு இவங்களுடைய வேகத்தாலையும் டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசி அப்படின்னு வரக்குள்ள புதனுடைய அந்த புத்திசாலித்தனம், அறிவு, அப்போ ரொம்ப ஈஸியா இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும். துப்பறியக்கூடிய திறன் அதிகம் கொண்டவர்களா இருப்பாங்க. அடுத்து தனித்து நிற்கக்கூடிய ஒரு குணம். மத்தவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா சித்திரையில பிறந்தவங்க தானும் போய் அதே விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இவங்க செய்யற விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தனி ஸ்டைல் இருக்கும். ஒரு தனி வழி அப்படின்றது இருக்கும். ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா, என்னுடைய வழி தனி வழி அப்படின்ற மாதிரி. இவர்களுக்கென்று ஒரு தனி பாதையை வகுத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் சித்திரையில் பிறந்தவர்கள். அடுத்தது ப்ராப்ளம் சால்வர்ஸ். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீரமைக்கக்கூடிய திறன். இப்போ கணவன் மனைவி ஒரு வீட்டுல பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சேர்த்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி சித்திரைக்கு இருக்கும். இது ஒரு உடைந்த பொருளாக இருந்தாலும் சரி, உடைந்த இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிருந்தது அப்படின்னாலும்
சேர்த்து வைக்கிறதுல, அத திரும்ப அந்த இயந்திரங்கள மறுசீரமைப்பு பண்ணி கொண்டு வரதுல கில்லாடிகளா இருக்கக்கூடியவங்க. ஸோ அத வந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேஜிக் வந்து இவங்களுக்கு தெரியும். சித்திரை நட்சத்திரத்தின் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதீத கோபம், அதீத வேகம். முதல் பாயிண்ட். செவ்வாயுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு இருக்கிறதுனால, எடுத்தோம் கவுத்தோம்னு சில விஷயங்கள செய்யறது. அதே மாதிரி கோபமா மத்தவங்கள பேசிறது. கோபமா திட்டிர்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள இவங்களால அள்ள முடியாது இல்லைங்களா? ஸோ அத சரி பண்றதுக்கே ரொம்ப போராட்டம் பண்ணணும். இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு கோபமும், அதிகப்படியான வேகமும் இருக்கும். 2வதா பார்த்தீங்கன்னா, ஆடம்பர மோகம். அதாவது இத பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி நேயர்கள் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா, சுக்கிரனுடைய வீடுகள்ல இந்த 3, 4ஆம் பாதங்கள் வரதுனால, அதிகமா செலவு செய்யறது, பிராண்டடான பொருட்கள வாங்குறது, ஆடம்பர பொருட்கள வாங்கி குவிக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு கடனாளி ஆகக்கூடிய தன்மை எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். 3வதா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு விமர்சனம் சொல்றாங்க அப்படின்னா, அத ஏற்க மாட்டாங்க. ஆனா, சித்திரைய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தான் செஞ்சது பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளயே இருக்கும். அப்போ அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுற மாதிரியான ஒரு விஷயங்கள இவங்களுக்கு உண்டு பண்ணிடும். 4வதா பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த பிடிவாத தன்மை. ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், தன்னுடன் இருக்க குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்ல நண்பர்களாக இருக்கட்டும். ஸோ எல்லார்கிட்டயுமே தன்னோட கருத்தை திணிக்க முற்படுவது. இவங்க விஷயத்த தான் அவங்க செய்யணும். இவங்களோட கருத்த தான் அவங்க எடுத்துக்கணும். டெசிஷன் மேக்கிங் யார் வேணாலுமே பண்ணலாம். பட் இவங்க சொல்றத மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிடிவாதம் பிடிப்பாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ளேயும், நண்பர்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு விரிசல உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ இந்த விட்டு கொடுத்து போகின்ற குணம் குறைவா இருக்கிறதுனால, அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க உறவுகள்கிட்டயும் சரி, நண்பர்கள்கிட்டயும் சரி, ஒரு விதமான ஒரு மனக்கசப்பு அப்படின்றது ஏற்பட்டுட்டே இருக்கிறது. அதே மாரி 5வதா பார்த்தீங்கன்னா, வேலையில அதிக எதிர்பார்ப்பு. எந்த ஒரு வேலையா இருந்தாலும், அந்த சித்திரை பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷன மெயின்டெயின் பண்ற குணம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பெர்ஃபெக்ஷன மெயின்டெயின் பண்றப்ப அதிக நேரமும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மத்தவங்க இந்த வேலைய செய்ய போனா, அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களே வந்து அந்த விஷயத்த செய்யணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறதுனால, அ அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகுறது, அதிகப்படியான ஒரு அ அ நேரம் எடுத்துக்கிறது, அந்த டைம் கீப் அப் பண்ண முடியாம போறது எல்லாமே இவங்களுக்கு நடக்கும். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டூ டைரக்ட்டாவே மோதுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. டைரக்ட்டாவே மோதுறதுனால, இவங்களுக்கு தெரியாமலேயே நெறைய பகைவர்களை, எதிரிகளை இவங்களுக்கு பின்னாடி இவங்க உருவாக்கிடுவாங்க. அப்போ இந்த பலவீனத்த, இந்த வீக்னஸ சித்திரை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செயல நீங்க செய்ய ஆரம்பிக்கக்குள்ள, ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து, 1 நிமிடம் பொறுமை அப்படின்னு உங்க மனசுலயே நெனச்சுக்கிட்டு அந்த காரியத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட் பண்ணணும். ஆடம்பர செலவுகளுக்கு உங்களுடைய மனசு அதிக முக்கியத்துவம் குடுக்கும். அப்போ வந்து மணி மேனேஜ்மென்ட் எப்படி கரெக்ட்டா பண்றது? எதுக்கு செலவு பண்ணணும்? எதுக்கு செலவு பண்ணக்கூடாது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துக்கோங்க. அதே மாதிரி உறவுகள் கிட்ட விட்டு குடுத்து போறது. அதாவது நான் சொல்றத தான் கேட்கணும் அப்படின்ற விஷயம் இல்லாம, நாம் அப்படின்னு நீங்க விட்டு குடுத்து போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த வீக்னஸ் எல்லாமே நீங்க சரி பண்ணிக்கலாம். அடுத்ததா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை செவ்வரளி மலர்களால அர்ச்சனை பண்றது உங்களுடைய ஆக்ரோஷத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரிசையாக நடக்கக்கூடிய தசாக்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சித்திரையை பொறுத்தவரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ செவ்வாய் திசை தான் உங்களுக்கு முதல்ல வரும். செவ்வாய் திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றத பார்த்தோம்னா 7 ஆண்டுகள். இது சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தின் எந்த புள்ளியில இருக்கிறாரோ அதை பொறுத்து ஒரு சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசை இருப்பு அப்படின்றது மாறுபடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 3 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கலாம். 5 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கலாம். 1 வயசு வரைக்கும் கூட செவ்வாய் திசை நடக்கலாம். நம்ம குறிப்பிட்டு ஒரு 5 வயது எடுத்துக்கலாம். இப்ப 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமான கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லாத்துலயுமே வேகம், பிடிவாதம் இதெல்லாமே நிறைந்த கிரகம் செவ்வாய். அப்போ ஒரு குழந்தை பிறக்கக்குள்ள நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் திசை. 5 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குதுன்னா, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க குழந்தைங்க. செவ்வாய் பொறுத்தவரைக்கும் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கிறது, அல்லது குருவினுடைய பார்வை, சுபருடைய தொடர்பு பெற்று இருக்கிறது அப்படின்றது செவ்வாயினுடைய ஆக்ரோஷத்தை குறைக்கும். அப்படி இல்லாமல் செவ்வாய் வந்து ஒரு வேளை 2ல இருக்கிறாரு, 4ல இருக்காரு, 8ல இருக்கிறாரு, 12ல இருக்கிறாரு. ஸோ குழந்தைக்கு செவ்வாய் தசை நடக்குது. இல்ல லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைங்கள வந்து உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. செவ்வாய் தசை முடியிற வரைக்குமே ஒரு மாதிரி டென்ஷனா போகும். குழந்தைய வந்து யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, ரொம்ப வேகமா தன்னுடைய விஷயங்கள வந்து செய்ய வைக்கும் செவ்வாய்.
வேகமா ஓடி ஆடுறது, பிடிவாதம் பிடிக்கிறது, அழுகிறது, தான் நினைச்ச விஷயத்த அடையணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே அழுவாங்க, எல்லாத்துக்குமே பிடிவாதம் பிடிப்பாங்க, வேகமா ஓடிடுவாங்க ரோட்ல டக்குன்னு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வாய் திசை நடக்கக்குள்ள. அதே மாதிரி செவ்வாய் ரத்தக்காரகன். 8ல செவ்வாயெல்லாம் இருக்கக்குள்ள ரொம்ப கவனமா வச்சுக்கணும் குழந்தைய. வெளியில எல்லாம் எங்கேயும் விடக்கூடாது. ரோட்ல டக்குன்னு ஓடிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5 வயது வரைக்கும் இந்த செவ்வாய் திசை முடிஞ்சிடுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை ஸ்டார்ட் ஆகும். ராகு திசை அப்படின்றது 18 வருடங்கள். குழந்தைங்க படிக்கிற ஸ்டேஜ் இது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த காலேஜ் முடியிற வரைக்குமே ராகு திசை அப்படின்றது தான் நடக்கும். ராகு நல்லபடியா இருந்து தசா நடத்துறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான படிப்பு படிச்சு ஃபாரின் எல்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கல்வியை கூட இது ஏற்படுத்தி தந்துரும். இப்ப ராகு சரியில்லாத நிலைகள்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த குழந்தைக்கு படிப்பு வராது. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். படிப்பை விட விளையாடுறதுல ஆர்வமா இருப்பாங்க. முக்கியமா டிவி பார்க்கறதுல, அதே மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர், ஃபோனு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுல, மொபைல் கேம்ல அடிக்ட் ஆகுறதுல, அந்த கேம் விளையாடுறதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுல, அதுல போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறதுல, தவறான நபர்களை உருவாக்குகிறதுல எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதாவது இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ராகு கரெக்டா இல்லாதக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் பேரண்ட்ஸ். அப்போ இந்த ராகு திசை ரொம்ப மோசமா நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய், வெள்ளி. செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 3 to 4:30, வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா காலைல 10 to 12 ராகு காலம் வரும். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்க. ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் மட்டும்தான். ஸ்கூல்ல எல்லாம் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவாங்க குழந்தைங்க. ஸோ அடிக்கிறாங்க, கிள்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். ராகு கரெக்டா இல்ல அப்படின்னா. கோபம் அதிகமா வர்றது. செவ்வாயில ராகு கூட சேர்ந்து இருந்ததுன்னா இன்னும் கோபம் அதிகமா வரும். அதனால கொஞ்சம் அந்த ராகு திசையில கவனமா பார்த்துக்கோங்க. அவர் கரெக்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 23 வயது வரைக்கும் ராகு தசா நடக்கும். அதற்கப்புறம் 23 வயதுல இருந்து அடுத்த 16 வருடங்கள் குரு திசை அப்படின்றது நடக்கும். குரு பகவான் உங்களுடைய லக்னத்துல இருந்து எங்க இருக்காரு அப்படின்றத பாத்துக்கோங்க. அதாவது குரு பகவான் ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்குள்ள நல்ல கரியர் அமைஞ்சிடும், நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, திருமணம் நடந்துரும், குழந்தை பாக்கியம் நடந்துரும், வீடும் கட்டி முடிச்சிடுவாங்க. செட்டில் ஆகக்கூடிய தன்மையை இந்த குரு திசையை உங்களுக்கு தந்துரும். குரு சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ள இந்த எல்லா விஷயத்திலையுமே சில பிரச்சனைகளை கொடுக்கறது. அதே மாதிரி எந்த பாவத்தில் சம்பந்தப்படுகின்றாரோ குரு, அதை சார்ந்த தீய பலன்களை ஏற்படுத்துறது. சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்குள்ள இது எல்லாமே பண்ணுவாரு. ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட், குழந்தை பிறக்கிறதுக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாமே பண்ணிடுவாரு குரு. குரு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு, மிதுனம் கன்னி லக்னத்திற்கு இந்த தசா நடக்கக்குள்ள செரிமான பிரச்சனைகளை உண்டு பண்றது, அதே மாதிரி உடல் பருமனை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தருவாரு. இந்த இடத்துல நோயை தரக்கூடியவராகவும் குரு அமைஞ்சிருவாரு. அதனால எந்த லக்னத்திற்கு குரு திசை நடத்துறாரு, எந்த இடத்துல இருந்து திசை நடத்துறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 39 வயது வரைக்கும் இந்த குரு திசை அப்படின்றது நடக்கும். 39 வயதிற்கு மேல 19 வருடங்கள், அதாவது 58 வயது வரைக்கும் சனி திசை அப்படின்றது நடக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்மகாரகன் இல்லைங்களா. சனியும் பாத்தீங்கன்னா இயற்கை பாவர் 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல உபஜயஸ்தானங்கள்ல இருக்கக்குள்ளதான் சிறந்த பலன்களை தருவாரு. அதே மாதிரி இவர் சுபருடைய பார்வையை பெற்றிருக்க வேண்டும். குருவினுடைய பார்வை, குருவினுடைய தொடர்பு, சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கக்குள்ள நல்ல வளர்ச்சியை தருவாரு. அதே மாதிரி சனி யாருக்கெல்லாம் நல்ல பலனை தருவாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அணிகளுக்கு. அதாவது சுக்கரனுடைய அணிகள்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்களும் வந்துருவாங்க. ரிஷப துலாம் லக்னங்களுக்கு நல்லது செய்வாரு. மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு. மகர கும்ப லக்னங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவரா இருப்பாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னிக்கு அரைப்பாவராகவும் வருவாரு. 6, 8ஆம் அதிபதியாகவும் வந்துருவாரு. அப்போ இந்த சனி பகவான் எங்க இருந்து திசா நடத்துறாரு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும். சனி திசை வரக்குள்ள நிறைய பேருக்கு கடுமையா இருக்கக்குள்ள ரொம்ப அதிகப்படியான மன உளைச்சல், நிம்மதி இல்லாத தன்மை, தூக்கம் இல்லாத தன்மை, உறவுகள் கிட்ட கேவலப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்து சனி திசை நடத்துறதும், 8ஆம் இடத்துல இருந்து சனி திசை நடத்துறதும், அதே மாதிரி 12ல 2ல இருந்து திசை நடத்துறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கும். இப்ப சனி எங்க பிளேஸ் ஆயிருக்காரு, எந்த லக்னம் எப்படி இருக்காருன்றத நீங்க பாத்துக்கோங்க. சனி திசை அப்படின்றது கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி தான் அதிகப்படியான வளர்ச்சியையும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய கிரகமா இருப்பாரு. ஏன்னா சனி பகவான் அப்படின்றவரு கர்ம கிரகம் இல்லைங்களா. அப்ப நம்ம செய்த ஒரு புண்ணிய கர்மானதுன்னா நல்ல பிளேஸா இருப்பாரு. தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம், தொழில்காரகன் அப்படின்றவரு சனிதான். அப்போ
நீங்க ரிஷப துலாமா இருக்கிறீங்க, சனி தசை நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு யோகாதிபதியான சனி மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிய உண்டு பண்ணுவாரு. அதனால எல்லாருக்கும் சனி கெடுதல் தான் பண்ணுவாரு. எல்லாருக்கும் நன்மை தான் பண்ணுவாருன்னு இல்ல. ஸோ எங்க பிளேஸா இருக்கிறாரோ அத பார்த்துக்கோங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு பயப்படுறதே அவர் ஏதாவது தீமையான பலன்களை குடுத்துருவாரோ, கடன குடுத்துருவாரோ, நோய குடுத்துருவாரோ, எல்லார்கிட்டயும் வந்து நம்மள பிரிச்சு வச்சுருவாரோ, நிம்மதி இல்லாத தன்மைய குடுத்துருவாரோ, தூக்கம் இல்லாத தன்மைய குடுத்துருவாரோ. ஸோ இந்த மாதிரி நெறைய பயம் இருக்கும். அதனால சனிய பொறுத்தவரைக்கும் உங்க வேலைய நீங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சுருங்க. ஒரு கஷ்டம் குடுக்குறாரோ, இல்ல நல்லது குடுக்குறாரோ அதெல்லாம் இல்ல. ஸோ உங்களுடைய வேலைய அடுத்து நீங்க பண்ணக்கூடிய கடமைகளையும், வேலைகளையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுங்க. எந்த ஒரு தப்பையும் அந்த அந்த திசையில நீங்க பண்ண வேண்டாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். சனி வந்து உங்களுக்கு கடுமையான பலன்களை தரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்குள்ள பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல பைரவருடைய வழிபாடு எப்பொழுதுமே சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய மனசுல ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை எப்பயுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த 58 வயது வரைக்கும் சனி திசை. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, புதன் திசையா வந்துரும். இப்போ கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அப்ப புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்னா, ராசி அதிபதியின் திசையாக இந்த புதன் 17 வருடங்கள் மிக நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பாரு. ஒருவேளை நீங்க கன்னி லக்னமாவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னம், கன்னி ராசியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதி புதன் பாத்தீங்கன்னா லக்னத்திலே இருக்கிறாருன்னா, சோ அந்த 58 வயதிற்கு மேல ஒரு உயரத்தை அடையக்கூடிய விஷயம் இருக்கும். 17 வருடங்கள் சிறப்பான பலன்களை தருவாரு. அதனால உங்களுடைய ஆஹ் தசாவை நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு எங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த பலன்களை கொடுப்பாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையான தெய்வம் காமாட்சி அம்மன். உங்களால காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா, பக்கத்துல இருக்க கோவில்ல அம்பாள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் பண்றது இல்லைன்னா நீங்க கேட்கலாம். ஸோ இதை பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குழப்பங்களை நீக்கி தெளிவை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய அந்த படைப்பாற்றல் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு திறமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ரீ சக்கர வழிபாடையும் நீங்க பண்ணலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, நட்சத்திர அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய். அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை செவ்வரளி மலர்ந்தால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்றது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு அந்த பயத்தை போக்கும். அதே மாதிரி நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். சகோதர உறவு அப்படின்றதும் உங்களுக்கு பலப்படும். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இல்ல முருகப்பெருமானுக்கு விசேஷ நாட்கள் வரும் இல்லைங்களா? இப்போ விசாக நட்சத்திர நாட்கள், கிருத்திகை, அதே மாதிரி ஒரு பங்குனி உத்திரம் வருது. அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு விசேஷ நாட்கள்ல நீங்க அவரை வழிபாடு பண்ணிட்டு கந்தசஷ்டி கவசம் கேட்கறது இல்ல பாராயணம் பண்றது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு துணிச்சலையும் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நட்சத்திர தேவதை பாத்தீங்கன்னா துவஷ்டா இல்லைங்களா? அப்போ நீங்க உதவி பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஓவியர்களுக்கு கிரியேட்டிவா சில விஷயங்களை பண்றாங்க இல்லைங்களா? கலைஞர்களுக்கு, கைவினை பொருட்களை செய்யறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். இல்ல உணவு தானம் பண்ணலாம். இவங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த விஷயத்த செய்யறது அப்படின்றது ஒரு தொழில் பண்றீங்க. இல்ல புதுசா வியாபாரம் தொடங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல நிறைய புது ஐடியாக்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு தான தர்மங்களை நீங்க பண்ணலாம். சித்திரை நட்சத்திரத்தினுடைய மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வில்வ மரம். வில்வம் அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு இலை இல்லைங்களா? அப்போ நீங்க சிவபெருமானுக்கு அந்த வில்வ இலைகளால அர்ச்சனை பண்றது, அதே மாதிரி உங்க வீட்டுல கூட நீங்க வில்வ மரத்தை நட்டு வச்சுட்டு வரலாம். இது வம்ச விருத்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.